ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசும் நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு காட்டோட ராஜாவோட கதை. அந்த காட்டையே கட்டி ஆண்டு அங்கே இருந்த விலங்குகளை எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருந்த ஒரு கிழட்டு ராஜாவோட கதை எப்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த கதையை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் வாழ்ந்த மிருகங்கள் தன்னோட வாழ்நாள் தேவைக்காகவும் அவங்களோட குடும்பத்திற்காகவும் வேட்டையாடியும் மற்ற விலங்குகளுக்கு வேலை பார்த்தும் வாழ்நாளை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த மிருகங்களோட முகத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சோர்ந்து போயும் வாடி போயும் ரொம்ப கஷ்டத்துலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த காட்டில் இருந்த மிருகங்கள் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கிழட்டு சிங்கம் தான். சந்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிங்கம் தான் அந்த காட்டையே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது. பல வருஷமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்ததால அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் தன்னுடைய கொத்தடிமைகள் மாதிரி நடத்த ஆரம்பிச்சது அந்த சிங்கம். பல காலமாகவே சந்திர வம்சத்தை சேர்ந்த அந்த சிங்கங்கள் மட்டும்தான் அந்த காட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. எதிர்த்து நிற்கிற எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்றது தான் இந்த சந்திர வம்சத்தோட சிங்கங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருந்தது. அந்த காட்டில் இருந்த விலங்குகளோட உணவுகளையும் வளங்களையும் எடுத்து சாப்பிட்றது தான் இந்த ராஜா சிங்கத்தோட வேலையாகவே இருந்தது. அதனாலேயே காட்டு விலங்குகள் எல்லாமே அந்த ராஜாவுக்கும் அந்த ராஜாவோட ஆட்களையும் பார்த்து ரொம்பவே பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை மேலே தான் எந்த விலங்குகளாக இருந்தாலும் குரல் கொடுக்கலாம், எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த ராஜாவோட ஆட்சி காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த பாறை மேலே வெறும் ராஜா மட்டும்தான் நின்று பேச முடியும், வேற யாருமே பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது. இப்படி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த விலங்குகளுக்கு நடுவில் ஒரு நாள் ஒரு இளம் சிங்கம் அந்த பாறை மேலே ஏறி நின்னது. கண்கள் சிவந்து மிகப்பெரிய ஒரு கர்ஜனையை கொடுத்தது. காட்டு விலங்குகள் எல்லாருக்குமே எழுச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சை கொடுத்தது. அதை கேட்ட காட்டு விலங்குகள் எல்லாமே மெதுவாக அந்த காட்டோட ராஜாவுக்கு எதிராக பேச தொடங்குச்சு. இந்த விஷயம் ராஜாவுடைய காதில் விழ ராஜா சிங்கம் அந்த இளம் சிங்கம், அதாவது த லயன் கிங்கை வேட்டையாடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லயன் கிங் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ராஜா சிங்கத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி கண்டுகிட்டே இருந்தது. இதை பார்த்து பொறுக்க முடியாத அந்த ராஜா சிங்கம் கோவத்தோட உச்சத்தை அடைஞ்சுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் இந்த லயன் கிங் அந்த ராஜா சிங்கத்தை எதிர்த்து அந்த பாறை மேலே நின்று பேசிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த சின்ன முயல் லயன் கிங் கிட்ட வந்து, நீ ஏன் இப்படி ராஜாவை எதிர்த்து பேசுகிற, அந்த ராஜா சிங்கம் உன்னைய அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது கண்கள் கலங்கி அந்த லயன் கிங் ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த இளம் சிங்கம் எழுச்சிப்படை அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒரு சிங்கம் அப்படின்னும், அந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு கருஞ்சிறுத்தை சந்திர வம்சத்தை சேர்ந்த முன்னாள் ராஜாவை எதிர்த்து போராடிச்சு. அப்போ இருந்த சந்திர வம்சத்து ராஜா இந்த கருஞ்சிறுத்தையை தோக்கடிக்கிறதுக்காக நிறைய தந்திரமான விஷயங்களை செஞ்சு அந்த கருஞ்சிறுத்தையை தோக்கடிச்சாங்க. இந்த கருஞ்சிறுத்தை இந்த காட்டை ஆட்சி செஞ்சா உங்களுடைய உணவுகள் எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்ரும், இல்லைன்னா உங்களையே கூட சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பொய்யான சில விஷயங்களை அந்த காட்டு மிருகங்கள் மத்தியில் பரப்புச்சு. ஆனால் நிஜத்திலேயோ அந்த கருஞ்சிறுத்தை தான் வேட்டையாடின உணவை இன்னொரு விலங்கு பசின்னு வந்து நின்னா பகிரக்கூடிய ஒரு நல்ல மனசுள்ள ஒரு கருஞ்சிறுத்தை. இந்த உண்மையை தெரியாத நிறைய காட்டு விலங்குகள் கருஞ்சிறுத்தைக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சது. அதே மாதிரி கருஞ்சிறுத்தையோட கூட்டத்தை சேர்ந்த ஒரு விலங்கு வழியா அதோட உணவுல பாய்சனை சேர்த்து அந்த கருஞ்சிறுத்தையும் இறக்குது. இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த இளம் சிங்கம் பெருசாக வளர்ந்து சந்திர குடும்பத்தை சேர்ந்த அந்த சிங்கங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுது.
மெதுவா இந்த எழுச்சி அந்த காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா பல விலங்குகள் சேர்ந்து அந்த ராஜா சிங்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. நாளாக நாளாக அந்த ராஜா சிங்கத்தோட பவர் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே இந்த ராஜா சிங்கத்தை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே சேர்ந்து ராஜா சிங்கத்தோட கோட்டையை நோக்கி ரொம்பவே கோவத்தோட வர்றாங்க. இதை பார்த்து பயந்த அந்த ராஜா சிங்கம் அந்த கோட்டையை விட்டு ஓடி அந்த காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வெளியில ஒரு இடத்துல போய் பதுங்கிக்குச்சு. அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் எல்லாமே சேர்த்து இந்த லயன் கிங்க ஒரு அரசனா அரியணையில உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த லயன் கிங் ஒரு நல்லாட்சி கொடுத்து அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை ரொம்பவே ரிலேட்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நண்பர்கள் நண்பிகளோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச்.